நீங்க இங்கே கொடுக்கிறவர்கள் ஒருவேளை மனுஷன்கிட்ட கொடுக்கலாம், ஆனால் வாங்கி கொள்ளுகிற ஆளுக்கு பின்னாலே இன்னொருவர் நின்று அதை வாங்கி பெற்றுக் கொள்ளுகிறாராம். அப்ப நான் சொல்றேன், என்ன போல ஒரு பிரசங்கியாருக்கு பின்னாலே இயேசு நிற்கிறார். அப்ப தசம பாகத்தை ஒரு மனுஷன்கிட்ட கொடுக்கல, யார்கிட்ட கொடுக்குறீங்க? அவர்கிட்ட கொடுக்குறீங்க. அவர் ரொம்ப நல்லா இருக்கிறார், எந்த பஞ்சத்திலையும் அடிப்படை. அப்ப மனிதர்கள்ட்ட கொடுக்குறீங்க, மனிதர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். மரிக்கிற மனுஷர்கிட்ட கொடுக்குறீங்க இங்க. ஆனால் அந்த மனுஷனை பார்க்காதீங்க, அந்த மனுஷனை ஜட்ஜ் பண்ணி கொடுக்காதீங்க. அந்த மனுஷன் அவருக்கு இருக்குதா இல்லையா, அவருக்கு இது கொஞ்சமா நிறையவா, இது எப்படி, இது இவருக்கு கொடுக்கலாமா, அப்படி இல்லை. இது நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் இந்த மனுஷனுக்கு பின்னாலே பிழைத்திருக்கிறவன் என்று எழுதியிருக்கிறது. அவர் உயிரோடு எழுந்தவர், என்றென்றைக்கும் சாகாதவர், நித்திய நித்தியமாக வாழுகிறவர். அந்த கர்த்தர் இந்த பிரசங்கியாருக்கு பின்னாலே நின்று அதை வாங்கி கொள்கிறார். ஹலோ, இருக்கீங்களா? அப்ப அவர் வாங்கி கொள்கிறார் சொன்னா ஆசீர்வாதம் எங்க இருந்து வருது? ரியலா யார் வாங்கி கொள்கிறாரோ அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வருகிறது. அந்த பெரியவரிடத்திலிருந்து அவர் வாங்கி கொள்கிறார், அவரிடத்தில் கொடுக்கிறீர்கள். அதனால தான் நான் சொல்றது, பாஸ்டர்கள்லாம் பிரசங்கம் பண்ணும்போது கூட சொல்றது, நீங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் யாருன்னு ஒன்றும் சொல்லிக்க வேண்டியதில்லை. ஜனங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னு அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் தேவையின் அடிப்படையில் அவங்க ஒன்றும் தர வேண்டியது கிடையாது. உங்களுக்கு இது போதுமா, இது கொஞ்சமா, நிறையவானெலாம் பார்த்து அவங்களுக்கு தர வேண்டியது கிடையாது. இது கர்த்தருக்கு கொடுக்க கற்றுக் கொடுங்க. கர்த்தர் வாங்கி கொள்கிறார். கர்த்தருக்கு நான் செலுத்துகிறேன், கர்த்தருக்கு நான் மரியாதை செலுத்துகிறேன், கர்த்தருக்கு கனத்தை பண்ணுகிறேன், கர்த்தரை நான் கனம் பண்ணுகிறேன். பிரசங்கியாரை பார்க்கறது இல்லை, கர்த்தரை நான் கனம் பண்ணுகிறேன். கர்த்தருக்கு நான் கொடுக்க வேண்டியதை கொடுக்கிறேன். கர்த்தருக்கு கனம், கர்த்தருக்கு மரியாதை, கர்த்தருக்கு நான் செய்கிறேன்னு சொல்லி செய்யும் போது அவர் தான் அதை பெற்றுக்கொள்கிறார். இந்த பூமியில மரிக்கிறவர்கள், மரிக்கிற ஆசாரிகள் பெற்றுக்கொள்கிறார்கள். அங்கேயோ அவர் பிழைத்திருக்கிறவர் என்று எழுதியிருக்குது. அவர் என்றென்றைக்கும் வாழுகிறவர், அவர் வாங்கி கொள்கிறார். ஆசீர்வாதம் எங்கிருந்து வருதுங்க? அவரிடத்தில். அப்போ ஒவ்வொரு தடவையும் தசம் பார்த்து கொண்டு வந்து கொடுக்கும்போது நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒவ்வொரு தடவை கொடுக்கும்போது ஒரு மனுஷனை பார்க்கக்கூடாது, எந்த மனுஷனையும் சரி பார்க்கக்கூடாது. யாரை பார்க்கணும்? கொஞ்ச நேரம் கண்களை மூடி இயேசுவை தியானியுங்கள். இயேசுவே இதை பெற்றுக்கொள்கிறார். இயேசுவினிடத்தில் இதை சமர்ப்பிக்கிறீர்கள். பிரதான ஆசாரியனாக இருக்கிற அவர், ஆசீர்வதிக்கக்கூடிய அவர், எல்லா ஆசீர்வாதங்களும் மீது வருஷிக்க பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறார் அவர். அவரே இதை பெற்றுக்கொள்கிறார். இங்கே ஒருவேளை மன்னிக்கிற மனுஷருடைய கையில் அதை கொடுக்கலாம், ஆனால் அதை பெற்றுக்கொள்கிறவர் யார்? அவர். அப்போ மனுஷருடைய கையில் கொடுக்கும்போது கூட எப்படி கொடுங்க? இயேசுவே உம்முடைய கையில் நான் அதை கொடுக்குறேன், உம்முடைய ஆசீர்வாதத்தினால் என்னை நீர் ஆசீர்வதிக்கிறபடி ஆளுமக்கு ஸ்தோத்திரம், அப்படி கொடுங்க. அதில் தான் மெய்யான ஆசீர்வாதம் இருக்கிறது. அதில் எந்த விதமான பிரச்சனை ஏற்படுறது